யார் இந்த 21 பேர் தியாகிகள்? இவர்கள் செய்த தியாகம் என்ன? இவர்களின் நினைவாக இன்றைக்கு திமுக ஆட்சியில இப்படி ஒரு மணிமண்டபம் எழுப்பப்பட வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்குன்னு? வன்னியர் நலவாரிய உறுப்பினர் அப்படின்றதுனால என்ன கேட்கறேன்னு சொன்னீங்கல்ல. இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியா இருந்தாலும் வன்னியர் நலவாரிய உறுப்பினர் பதவியா இருந்தாலும் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தது. இந்த பகுதியில 1980கள்ல இருந்து வன்னியர் சங்கத்துடைய தலைமை அலுவலகமா விழுப்புரம் இருந்தது. அதனுடைய தலைவரா டாக்டர் திண்டிவனம் ஐயா ராமதாஸ் இருந்தாரு. பொதுச் செயலாளரா பூத்தா இளங்கோவன் இருந்தாரு. தலைமை நிலைய செயலாளரா விழுப்புரத்தை சேர்ந்த SM பாலசண்முகம் அப்படின்றவர் இருந்தாரு. இந்த விழுப்புரம் பகுதியில இருந்துதான் இந்த வன்னியர் அமைப்புகளை ஒன்று திரட்டினாங்க. அதுல சமூக முன்னேற்ற சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வச்சு அந்த சமுதாயத்துல அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க, கல்லூரியில படிச்சவங்களை வச்சு முதல்ல இந்த சமுதாயத்துக்குன்னு தனியாக ஒரு இடஒதுக்கீடு வேண்டும்னு ஒவ்வொரு கிராமமா அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு 1986 எங்களுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். எங்களெல்லாம் உட்கார வச்சு ஏன் இந்த இடஒதுக்கீடு வேணும், நம்மெல்லாம் போராடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமமா வகுப்பெடுத்தாங்க. ஓகே. அந்த பகுதியில வகுப்பு எடுத்து எங்களை போன்ற இளைஞர்கள், இல்லை எனக்கு முன்னாடி காலேஜ் படித்தவங்க, எனக்கு அப்போ 17 வயசுனா 25 வயசு இருக்கிறவங்க, 30 வயசு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒருங்கிணைச்சது இந்த பகுதியில தான் முதல்ல. சரி. ரெண்டாவது இந்த பகுதியில இருக்கக்கூடிய இறந்தவர்கள் அதிகம். ஓகே. விக்கிரவாண்டியில இப்ப இருக்கிற சுங்கச்சாவடியில இருந்து பன்ருட்டி வரையில தான் துப்பாக்கி சூடு. அது நடந்தது அதிமுக ஆட்சியில். 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையில் ஒரு வாரம் சாலை மறியல் நடந்தது. அது முழுக்க வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு நடத்தியதை தவிர எந்த கட்சியையும் அப்ப ஆரம்பிக்கல.